சார் நீங்க தானே சார் சென்சர் என்ன சர்டிபிகேஷன் சொல்லிட்டு யூஏ போட்டுட்டு அமிச்சிட்டீங்கல்ல, அங்க எங்கிருந்து வந்தது? இங்க எக்ஸாமினிங் கமிட்டில இருந்து வரல. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி எக்ஸாமினிங் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ல கட் லிஸ்ட் எல்லாம் போட்டு யூஏ ரேட்டிங் போட்டு 16+ போட்டு சேர்பர்சனுக்கு போகுது, சிஇஓக்கு போகுது, சென்சர் போர்டு சிஇஓக்கு. அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி இ பிரமான் போர்ட்டல்ல அப்லோட் பண்றாங்க. கட்ஸ் எல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டென்ட் சப்ளை பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு மெயில் வந்திருக்கு ப்ரொடியூசருக்கு. இதுதான் வந்து டிஃபென்ஸா வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் வைக்கிறாங்க. அதுதான் எல்லா ப்ரொடியூசரும் வைப்பாங்க. நானா இருந்தாலும் அப்படிதான் வைப்பேன். ஏங்க நீங்க தான் மெயில் கொடுத்துட்டீங்களே, அந்த மெயில் எங்க இருந்து வந்தது? இட் ஹஸ் கம் ஃப்ரம் த சிஇஓ, த சேர்பர்சன் தான். சேர்பர்சன் இருந்து ஒரு தடவை மெயில் கொடுத்த பிறகு அது பிறகு எப்படி இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்தது சொல்ல முடியும்? அந்த மெயில் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நீங்க பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? நீங்க உங்க மெயில் வரதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க மெயில் ப்ரொடியூசருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னா நீங்க மெயில் அனுப்பாமே ரிவைசிங் கமிட்டி போகணும்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. நீங்க மெயிலும் கொடுத்துருவீங்க, கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவீங்க, தட் இஸ் கம் ஃப்ரம் த சேர்பர்சன் தான். சிஇஓ கிட்ட இருந்து மெயில் கொடுத்துருவீங்க ப்ரொடியூசருக்கு, 16+ அப்ரூவ்டு, யூஏ அப்ரூவ்டு, இந்த கட்ஸ் எல்லாம் மட்டும் வச்சு சப்மிட் பண்ணுங்க, நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் திடீர்னு ஒருத்தர் ஆஃப்டர் தாட், அதுதான் வந்து ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரொடியூசர் தரப்புல இருந்து எல்லாம் பண்ண பிறகு நீ எதுக்கு இதை வந்து ஃபர்தரா இன்னொரு ஆஃப்டர் தாட்டா ஒரு மெம்பர் எதுக்கு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காரு? எப்போ அமைச்சிருக்காரு? இப்போ ஒரு படத்தை பாக்குறீங்கன்னா கம்ப்ளைண்ட் எப்போ அனுப்புவாரு? மறுநாளே அனுப்புவார்ல, 10 நாள் கழிச்சு அனுப்புவாரு. அப்போ 22ஆம் தேதி படத்தை பார்த்த பிறகு நீங்க எப்படி ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி ஒரு மெயில் எப்படி அனுப்பலாம்? இதுதான் எல்லா தயாரிப்பாளருடைய கேள்வி, இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஒரு கேள்வி. நான் தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாவே ஷாக்கா இருக்கிற விஷயம் என்னன்னா, எந்த படத்துக்கும் சென்சர் அப்ப கேரண்டியே கிடையாது இல்ல. சர்டிபிகேட் கையில கிடைக்கிற வரையும் நீங்க வந்து பக்கு பக்குன்னு உயிரை கையில பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ஜனநாயகன் செலிபிரிட்டி ஷோ டைட்டில் ஸ்பான்சர்ஸ் கிராண்ட் ராயல் டூர்ஸ், அனு ஸ்டைல்ஸ், சப்போர்ட்டட் பை அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எஸ்கொயர், பவர்ட் பை i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஜெயச்சந்திரன்.